ஆனால் மக்களே, நம்மளோட மகாநதி விஜய், நிவின், குமரன் இவங்க நேத்திக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு காரில் வர மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அது எங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க தெரியுமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே அப்படின்னா, நம்ம இப்போ குறைசி வந்து புதுசாக ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணுறாரு இல்லையா? ஸ்பீடுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஷோவுக்கு போயிருக்காங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு கலந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற டைமில் இந்த பாட்டு வீடியோலாம் வந்து அவங்க போட்டிருக்காங்க. நம்ம பசங்க 3 பேர், அப்புறம் காவேரி, அதுக்கப்புறமா வந்து சாத்திகா, அதுக்கப்புறமா வந்து கூட இன்னொருத்தவங்க யாராக கலந்துட்டுருக்காங்க. செம்மங்க, சூப்பரில் கங்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எதிரே பார்க்கலங்க, சூப்பராக இருக்கும் ரியாலிட்டி ஷோவில். நான் பார்த்தோம் இல்லையா, பயங்கரமாக இருக்கும். அது வந்து அதில் கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க. நைட்டு விடிய 3 மணி வரை ஷூட் முடிச்சுட்டு அந்த ரியாலிட்டி ஷோ முடிச்சுட்டு தான் வந்து அவங்க வந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டு சூப்பர் சர்ப்ரைஸு, செம்ம சர்ப்ரைஸுன்னு தான் சொல்வேன் நான். அது டெலிகாஸ்ட் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஸ்பெஷல் ஷோவுக்கு வந்தாலும் சரி, ரியாலிட்டி ஷோவுக்கு வந்தாலும் சரி, செம்மையாக வந்து கலக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் மியூசிக்லாம் போகும்போது பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது ஃபன்னு சகல பாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்பீடுமே வந்து சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயங்கர ஜாலியாக, பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக, பயங்கரமாக செம்ம பாட்டு, ஆட்டம் பாட்டத்தோடு